ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால இன்றைக்கி பிரியாணி தான் செஞ்சேன். பட் பிரியாணி செய்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி எதுவுமே இல்ல. அப்பவும் பரவாயில்ல இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம் பிரியாணி தான் செஞ்சேன். என்னது சிக்கன் பிரியாணி பக்கத்தில் வெஜிடபிள்ஸா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிறது எனக்கு புரியுது. பட் நான் இந்த வீக் ஃபுல்லாக வெஜிடபிளே சாப்பிடல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே வெஜிடபிள் செஞ்சுட்டேன். ஃபைபர் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே லக்கி பாஸ்கர் படம் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த படம். வழக்கம் போலவே வீக்கெண்ட் ஷாப்பிங் போனப்போ நானும் துக்கியும் கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இதை என்னோடய ஹஸ்பண்ட் என்கரேஜே பண்ண மாட்டாங்க. பட் நான் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவேன். பட் இப்போ கிறிஸ்மஸ் டைம் இல்லையா? கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கியிருந்தோம். துக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோனட் மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலாக மேக்ரோன்ஸ் குக்கீஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்றும் டீ ஃபார் துக்கிங்கிறதுக்காக டீயும் எடுத்துக்கிட்டான். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணலான்னு அவகிட்ட சொல்லிட்டேன் தெரியாதனமாக. காலையிலேயே அவ்வளோதான், படம் பார்க்க கூட விடல. கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணியே ஆகணும்னு ஒரு வழியாக என்னை பிடிச்சி இழுத்துட்டான். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்ககிட்ட ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் வாங்கின ரெட் அண்ட் கோல்டு பாபிள்ஸ்லாம் இருந்துச்சு. அது கூட அடிஷ்னலாக இப்போ கலர் பாபிள்ஸ் வாங்கியிருந்தோம். இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக டெக்கரேட் பண்ணோம் அன்றைக்கி ஈவினிங். எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.